இந்த பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா நம்ம வயிற்றிலே கை வைக்க போறாங்க. என்ன அப்படி பப்ஜி திருப்பி அன்பேன் பண்ற வரைக்குமே வந்து பைக் லவர்ஸ்க்கு மிகப்பெரிய லாஸா இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஹார்லி டேவிட்சன் தோனியோட பேட்டிங் ஆர்டர் வந்து கரெக்டா இறக்கி விடல. தோனி முன்னாடியே இறங்கி இருக்கணும். பவுலிங் வந்து சரியா இல்லை. ஸ்பின் பவுலர்ஸ்க்கு வந்து இன்னும். வணக்கம், லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ அப்படிங்கிற சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 சம்பவங்கள் ஆஃப் திஸ் வீக். ஸோ நம்ம வளவல குலக்குல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நம்ம சம்பவத்துக்குள்ள டைரக்டா போயிடலாம் வாங்க. ஸோ நம்ம டாப் 5 சம்பவங்கள்ல 5th பிளேஸை பிடிச்சிருக்க சம்பவம் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருப்பி இந்தியாவில் ஒரு மொபைல் கேம், அதாவது ஒரு கேம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. ஸோ பப்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் போனதுக்கப்புறம் இளைஞர்கள்லாம், அதாவது வண்டுகள் மாதிரி வந்து தேனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பூவா. ஸோ அப்படி ஒவ்வொரு பூவா உட்காந்து பார்க்குறப்ப ஃப்ரீ ஃபயர் நல்லா இருக்கா, கால் ஆஃப் டியூட்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்கஸ் அப்படிங்கிற ஒரு கேம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கேம் வந்து சின்னோண்டு பூ மாதிரி பூத்து மக்களுக்கிடையே, அதாவது இளைஞர்களுக்கிடையே ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டு வந்துட்டு இருக்க கேம் அவங்கஸ் அப்படிங்கிற ஒரு கேம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல ராஜா ராணி விளையாடுவோம், திருடன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ பப்ஜி பிளேயர்ஸ்க்கு வந்து பப்ஜி திருப்பி அன்பேன் பண்ற வரைக்குமே வந்து இந்த கேம் ஒரு பொழுதுபோக்குக்காக இருக்கும், அதாவது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா காத்துருங்க. திருப்பி பப்ஜி வரக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம டாப் 5 சம்பவங்கள்ல 4th பிளேஸை பிடிச்சிருக்க சம்பவம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வடை போச்சு. அது என்னடா வடை போச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ஹார்லி டேவிட்சன் இந்தியாவில இருந்து வெளியே கிளம்பி போறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ஹார்லி டேவிட்சன் நாங்கள் வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவுக்கு. ஏன் அப்படின்னா, பைக் லவர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ரொம்ப காமன். மற்ற கண்ட்ரியில் இல்லாத அளவுக்கு பைக் மேலே வந்து ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அதை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணாமல், ஸோ அது மேலே லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரியிலேருந்து ஹார்லி டேவிட்சன் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் வந்து வெளியேறுது அப்படின்னா அது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய லாஸாக இருக்கலாம். ஐ மீன் பைக் லவர்ஸ்க்கு மிகப்பெரிய லாஸாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஹார்லி டேவிட்சனுடைய விலை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சமே 4 லட்சம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பைக் வாங்கணும் அப்படின்னா இம்போர்ட் சார்ஜஸ், ரோட் டேக்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு அந்த பைக்கோட விலையை பல மடங்கு அதிகமாக்கிடுவார் மோடி சார். ஸோ இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களே ஹார்லி டேவிட்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கிற எங்களால் வந்து அந்த இடத்த கோப்பப் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா நிறையா டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த டேக்ஸை சரி கட்டுறதுக்கே வந்து அடுத்த 4-5 வருஷம் வந்து அந்த கம்பெனியை ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். 1 வருஷம் டேக்ஸ் கட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையினால நான் அந்த கம்பெனியை வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹார்லி டேவிட்சன் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அதாவது இந்தியா மேட் பைக்ஸ் வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலையும் கூட பார்க்கலாம். பிகாஸ் ஹார்லி டேவிட்சன் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்தியா பைக்லாம் மவுஸ் கூடிரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல ட்விட்டர் ஹேண்டில் வந்து பல்வேறு டாக்ஸ் ஓடிட்டு இருக்கு. எங்க குத்துறாங்க காதலனே. நம்ம டாப் 5 சம்பவங்கள்ல 3rd பிளேஸை பிடிச்சிருக்க சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம 3rd பிளேஸை பிடிச்சிருக்க சம்பவம் ஐபிஎல் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் முடிகிற வரைக்கும் இந்த 3rd பிளேஸை பிடிக்க போகிற சம்பவம் ஐபிஎல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, அதாவது CSK vs MI அண்ட் CSK vs RR அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்ச் நடந்துச்சு. அந்த 2 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம CSK ஜெயிச்சிட்டாங்க அண்ட் செகண்ட் மேட்ச்ல CSK தோத்துட்டாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தோனி மேலேயும் அதுக்கப்புறம் CSK மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க. அது உங்களோட ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபேன்ஸாகவுமே இருக்கட்டும். ஸோ அப்போ ஐக்கப்பட்ட விமர்சனங்கள்ல ரொம்ப அதிகமாக விமர்சனம் வச்சது என்ன அப்படின்னா, தோனியோட பேட்டிங் ஆர்டர் வந்து கரெக்டாக இறக்கி விடலை. தோனி முன்னாடியே இறங்கி இருக்கணும். பவுலிங் வந்து சரியா இல்லை. ஸ்பின் பவுலர்ஸ்க்கு வந்து இன்னும் கோச்சிங் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு அழகான ஒரு கிளாரிட்டி அப்படி என்ன அப்படின்னா, அதாவது நம்ம டீமில் இருக்க ரொம்ப பெரிய ஃபர்ஸ்ட் ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, பிராவோ அண்ட் ரெய்னா, அதாவது லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை வந்து நல்லா கொண்டு போகிற ரெய்னா அவர்கள் நம்ம டீமில் இல்லை. அண்ட் பிராவோ ஒரு ஸ்டார் ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம டீமுக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடியவரும் பிராவோ. அவர் வந்து இந்த டீமில் இல்லை. இந்த தடவை ஐபிஎல்ல வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் வருவார் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை சிஎஸ்கேக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக்கு. ரெய்னா அண்ட் பிராவோ இருந்தால் தான் அந்த சிஎஸ்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் டீமாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு ஜாலியாக கொண்டு போகிற டீமாக இருக்கும். சுரேஷ் ரெய்னாவும் அண்ட் பிராவோவும் இல்லை அப்படின்னா அந்த டீம் வந்து தோனியோட டீம். அவர் வந்து கஷ்டப்பட்டு வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு டீமாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் சிஎஸ்கே இன் திஸ் கொரோனா டைம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, தோனி அவர்களுமே வந்து விளையாண்டு 400 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அவருக்குமே வந்து ப்ராக்டிஸ் தேவைப்படும். இந்த குவாரண்டைனில் இருந்தாங்க, அதனாலையுமே வந்து ப்ராக்டிஸ் சிஎஸ்கேக்கு இல்லை அப்படிங்கிறதுனால
ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு அதிகமாக சொல்லிக்குவேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டாதீங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் பற்ற ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. சரி, நம்ம டாப் 5 சம்பவங்கள்ல செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள், அதாவது நம்மளுடைய தலைவர், அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு ஜாம்பவான், அப்படி இல்லைன்னா ஒரு ரொம்ப பெரிய தலைவராக நம்ம பார்க்கப்படுறவங்க யார் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள். அதாவது ஒரு நல்ல மனிதனாகவும் ஒரு தலைவராகவும் பார்க்கப்படுறவங்க வந்து விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு வந்து கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அவர் கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி பல ஹெல்த் டிஃபெக்ட்ஸ் இருந்துமே வந்து இப்போ அதுலேருந்து மீண்டு வந்திருக்காரு. இந்த கொரோனாலாம் அவருக்கு சாதாரணம். அவர் பார்க்காத போரா, அவர் பார்க்காத வாரா, யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த கொரோனாலேருந்து கண்டிப்பாக அவர் மீண்டு வந்துருவார் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஸோ நம்ம டாப் 5 சம்பவங்களில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருக்க சம்பவம், எப்பயுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ, பேசப்பட வேண்டிய இஷ்யூ தான் நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். என்ன அப்படின்னா, அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. இது பரவலாக பேசப்படலையே அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கமும் கூட. ஏன் அப்படின்னா, ஏதேதோ ஒரு விஷயத்துக்குலாம் நம்ம வந்து அதிகமாக குரல் கொடுத்தோம். நம்ம பல விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோம். ஒரு பிரச்சனையை வந்து அதை பாதியிலே நிப்பாட்டிடுறோம். பட் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா நம்ம வயிற்றிலே கை வைக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற வயல்களில், அதாவது நிலப்பரப்பில், வயல் அப்படிங்கிற அந்த நிலப்பரப்பில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா, ONGC பைப்லைன்ஸ்லேருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கிற மாதிரியும், ஸோ அதுக்கான தகுந்த சன்மானத்தை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ONGC நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்துமே நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் கீழே, அதாவது அண்டர் கிரவுண்டில் போகிற பைப்பில் இருந்து எண்ணெய் கசிஞ்சு மேலே வரைக்கும் நிலம் வரைக்கும் வந்திருக்குன்னா, அந்த நிலத்தோட ஃபெர்டிலிட்டி எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அந்த நிலத்தோட தன்மை எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்குலாம் நம்ம எதிர்த்து பல தடவை போரிட்டு இருக்கோம், பல தடவை நம்ம குரல் கொடுத்துருக்கோம். ஆனால் அது அப்பப்பவே மறந்துடுறோம். ஸோ இந்த தடவையாவது மறக்காமல் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்களில் எடுத்து பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆதங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம்.